புதுச்சேரியில் ரோட் ஷோ நடத்த தவிக தலைவர் விஜய்க்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் அது குறித்து கோவை மாவட்டம் சூலூர் பகுதி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது பற்றி மக்கள் குரல் பகுதியில் தற்போது பார்க்கலாம். விஜய்க்கு புதுச்சேரியில் ரோட் ஷோ தடை பண்ணது ரொம்பவே தப்பு தான். ஏன்னா முதலமைச்சர் நினச்சிருந்தா அவர் கண்டிப்பாக எல்லாமே பண்ணி தரலாம். அவர்னால பண்ணி தரமாட்டேங்கிறாரு. ஆல்ரெடி கரூர்லேயே இப்படி பண்ணனால அவருக்கு உண்டான செல்வாக்கு கண்டிப்பாக இருந்தே தான் ஆகும். அது எல்லாரும் பிரச்சாரம் பண்ணலாம். அதுக்குண்டான வாய்ப்பு அவர்னால இப்போ உருவாக்க முடியாது. ஆனால் முதலமைச்சர் நினச்சா பண்ணி தரலாம். 100% பண்ணக்கூடாதுங்க. எத்தனை ஜனங்க இறந்துட்டாங்க, 41 பேர் பலி போனதுக்கு எத்தனை பணம் கொடுத்தாலும் வருவாங்களா? அவங்க திரும்பி வர முடியாது. தப்பு. எனக்கு வயசு 73 ஆகுது. நானால இப்படி அனுபவித்து இத்தனை சனங்க செத்தது ஒரு பெரிய அதிசயம். அது மறக்க முடியல. எனக்கு என்ற குழந்தைய பறி கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போது ஒரு குடும்பத்தில் 4 பேர் போயிருக்கிறாங்க. பாருங்கள், நிலைமையை நினச்சி பாருங்கள். அதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான செய்யலை. அவர் வராரு, ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு. அப்போ அவர் வரப்போ இந்த மாதிரி சேஃப்டி கொடுக்கணும், அதை மாதிரி முறைகளை மாத்திரமே தவிர ஒரு அவர் வந்தால் தான் அவர் என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ வரவே விடாமல் பண்ணிட்டாங்கன்னா அவரோட கருத்தை எப்படி தெரிவிப்பார், எப்படி இது எல்லாமே சொல்லுவார்? அது அவர் வரார் அப்படின்னா இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்து இத்தனை பேர் கூடுவாங்கன்னு சொல்லி ஒரு திட்டமிட்டு ஒரு திட்டமிடலோட கவர்மெண்ட் வேலை செய்யணுமே தவிர அவருக்கு மறுப்பு தெரிவித்தது ரொம்ப தப்பு தாங்க. இவங்களது பார்த்தீங்கன்னா எந்தவித கட்டுப்பாடுகள் இப்போ இதுவரை இல்லை. உதாரணத்துக்கு கரூர் நடந்த சம்பவம் போல் நடக்கக்கூடாதுங்கிறக்காக இப்போ நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. வரவேற்கத்தக்கதான். ஆனால் அரசியலில் இதுக்கு எடுபடுமான்னு கேட்டால் அதில் எடுபடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது ஒரு சுய விளம்பரமே ஒழியோ பெரிய தாக்கத்தையெல்லாம் மற்ற அரசியலோடு எடுபடாது. பாண்டிச்சேரி அரசாங்கம் எடுத்திருக்கிற நடவடிக்கையை நான் வரவேற்கிறேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடு மாதிரியான விரிவான இடம் இருக்காது. இப்போ பாண்டிச்சேரிங்கிறது மிக ஜனத்தொகை ஜனத்தொகை சிறுசாக இருக்கிற இடம். அதில் ஒரு ரோடு ஷோ நடத்தணும் அப்படின்னாங்கன்னா அது ஏற்புடையதாக இல்லை. தேவையில்லாத ஒன்று. ஜனங்களுக்கு ரொம்ப இடைஞ்சல் கொடுக்கணும். ஏற்கனவே செஞ்சு 40 பேர் இறந்துருக்காங்க. அதனால் ரோட் ஷோங்கிறது அவசியம் இல்லாதது. உங்கள் கொள்கைகளை சொல்லி பொதுவாக ஜனங்கிட்ட பேர் எடுக்கலாம் வழிய கூட்டத்தை கூட்டி அதில் போய் தான் நம்ம இதாகணுங்கிறது அவசியம் இல்லை. மக்கள் குரல் பகுதியில் கோவை மாவட்டம் சூலூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம்.